எல்லாருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். இப்பொழுதும் கூட இயேசுவின் ரத்தம் என்ன பேசுகிறது என்பதெல்லாம் குறித்து நாம் படிக்க ஆரம்பித்தோம். இப்பொழுது ஒரு வரி நான் இங்கே ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் ஒரு வாசனத்தை வாசிக்கிறேன். அதன் பிறகு மற்றதை பார்க்கலாம். ஆதியாகமம் 4:9 வசனம். கர்த்தர் காயீனை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. என்ன சொல்லிட்டாரு? உன் சகோதரனாகிய ஆபேலின் இரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறதுன்னு சொல்லிட்டாரு. ஆபேலின் ரத்தம் என்னன்னு சொல்லி கூப்பிட்ருக்கான்? அவன் ரத்தம் பேசிச்சுங்கிறது ஒன்று. அது என்ன சொல்லி பேசிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, காயின் என்னை கொன்னுட்டான், காயின் என்னை கொன்னுட்டான், காயின் என்னை கொன்னுட்டான், அதுக்காக அவன்கிட்ட பழி வாங்கணும், அதுக்காக அவன்கிட்ட பழி வாங்கணும், அதுக்காக அவன்கிட்ட பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆபேலின் ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டு இருந்திருக்கிறது. இங்கே எபிரேயர் 12வது அதிகாரத்தில் நீங்கள் அங்கே வாசிக்கிறீர்கள், ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆபேலுடைய ரத்தம் பேசிச்சான், அதை காட்டிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இயேசுவினுடைய ரத்தம், அது முந்தின வசனங்கள் எல்லாம் இன்னும் தெளிவாக எழுதியிருக்கிறது. இயேசுடைய இரத்தத்திடத்தை வந்து சேர்ந்தீர்கள். இயேசுவின் ரத்தம் என்ன பேசுகிறதுங்கிறது தான் இப்போ ஒரு கேள்வி. இயேசுவின் ரத்தம் என்ன பேசுகிறது? இதுக்கு முன்னாடி என்ன வாசித்தான் முந்தின செய்தியில்? நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும், பழைய ஏற்பாட்டுக்காரங்கள்லாம் சீனாய் மலையிடத்திற்கு போயிருந்தாங்க. இப்போ நீங்கள் சீயோன் மலைக்கு வந்திருக்கீங்க. அங்கே சீனாய் மலையில் பாவிங்கிற அறிவிப்பு தான் அங்கே இருந்துச்சு. ஆனால் சீயோன் மலையில் மீட்கப்பட்டவர்கள், இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் வருகிறார்கள். ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலாம் நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் ரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். என்ன சொல்லப்படுகிறது? நன்மையானவைகளை பேசும் இயேசுவின் ரத்தம். இந்த நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் ரத்தம்னா என்ன சொல்லுது? ஆக்சுவலாக இந்த பாவியாக இருக்கிற இந்த மனுஷன் மனம் திரும்பியிருக்கான். இவனுடைய பாவங்களை போக்குவதற்காக இவனுடைய பாவங்களுக்கான தண்டனையை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆதலால் இவன் மன்னிக்கப்பட வேண்டும், இவன் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறான் என்று இயேசுவின் ரத்தம் பேசுகிறது. ஆபேலின் ரத்தம் இவனை குறித்து பேசும்போது இவன் பாவி 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 என்று பேசியது. காயின் பாவி 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 என்று பேசியது. ஆனால் இப்பொழுது இயேசுவிடத்தில் மனம் திரும்பி வந்திருக்கிற எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகிறதுனால இந்த ரத்தம் என்ன சொல்கிறது? இவனுடைய பாவங்கள் நீக்கப்பட்டிருக்கிறது,
இவன் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறான், இவன் பாவி அல்ல, இவன் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறான், இவன் பரலோகத்துக்கு சொந்தக்காரன் என்றெல்லாம் பேச ஆரம்பித்து விடுகிறது. ஆக நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் ரத்தம் அங்கே வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பாருங்கள், இந்த இயேசுவின் ரத்தம் பேசிய வார்த்தைகளினாலே இந்த இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு வருகிற மனுஷன் நீதிமானாக்கப்பட்டான் என்ற வார்த்தையை நீங்கள் நன்றாய் கவனிக்க வேண்டும். நீதிமானாக்கப்பட்டான். ஆபேலோட ரத்தம் அவனை பாவி என்று சொல்லுகிறது. இந்த மனம் திரும்பி இயேசுவிடத்தில் வந்தவனை குறித்து இயேசுவின் ரத்தம் சொல்லுகிறது, இவன் நீதிமானாக்கப்பட்டான் என்று. இந்த மனுஷன் ஏதோ நீதியாக செஞ்சதுனால இல்லை, எவ்வளோ நல்ல காரியங்கள் செஞ்சதுனால இல்லை, இவனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்யப்பட்டிருக்கிறதுனால கர்த்தராகிய தேவனை மறுபடியும் ஏற்றுக்கொண்டு பாவத்தை விட்டு மனம் திரும்பி மறுபடியும் தேவனிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறானே. இப்படி தேவனிடத்தில் வந்தவர்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இயேசுவின் ரத்தம் அறிவிக்கிறது. இதைத்தான் ஒரு கோர்ட் சீன் போல் அங்கே விவரித்து சொல்வார்கள். அது நல்லா விளங்கும். அங்கே நியாயாதிபதியாக பிதாவாகிய தேவன் வீற்றிருக்கிறார். ஒரு கோர்ட் சீனை நினச்சி பாருங்கள். அங்கே ஜட்ஜு உட்கார்ந்துருக்கிறார், நியாயாதிபதி. அவர் யாருன்னு கேட்டால் அவர் பிதாவாகிய தேவன். இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான், எல்லா பாவமும் செஞ்சு போட்டு பாவி அப்படிங்கிற ஒரு மனுஷன் நிற்கிறான். இந்த பக்கத்தில் பிசாசு குற்றம் சுமத்துகிறவன். குற்றம் சுமத்துறதுக்குன்னு ஒரு வக்கீல், அவன் அப்படியெல்லாம் குற்றம் செய்யலை, அவனை மீட்க வேண்டும், அவனுக்கு விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்கிறதுக்கு இன்னொரு வக்கீல். இங்கே பிதாவாகிய தேவன்கிட்ட குற்றம் சாட்டுகிற, மனிதனை பற்றி குற்றம் சாட்டுகிற ஒரு வக்கீல் யாருன்னு கேட்டால் பிசாசு. பிசாசு ஒரு லிஸ்ட்டே கொடுக்குறான். இவன் பிறந்ததுலேருந்து இந்தந்த பாவமெல்லாம் செஞ்சு இவன் பெரிய பாவியாக இருக்கான், இவனுக்கும் பரலோகத்துக்கும் சம்மந்தம் இல்லை, இவன் தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்தராகிய தேவன்கிட்ட வர்றதுக்கு இவனுக்கு அருகதை இல்லை. இவன் இப்போ பாவம் செஞ்சு 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 நான் சொன்ன வேலையை தான் செஞ்சுருக்கிறான். அதனால் இவன் ஏன் கூட நரகத்துக்கு தான் வரணும், இவனை பரலோகத்துக்கு போக விடக்கூடாது, இவன் பாவி என்று சொல்லி அந்த குற்றம் சுமத்துகிற வக்கீலாகிய பிசாசு மனிதனை பற்றி குற்றம் சுமத்துகிறான். ஆனால் மனிதனுக்காக வழக்காடுகிற இன்னொரு அங்கே வக்கீல் இருக்கிறார். அவர் யார்? அவர் இயேசு. ஒரு பக்கத்தில் பிசாசு மனுஷன் மேலே குற்றம் சாட்டுறான், இன்னொரு பக்கத்தில் இயேசு நின்று இல்லை அவன் அவ்வளவு அப்படியெல்லாம் அவன் குற்றவாளி கிடையாது, அவன் நீதிமான் என்று சொல்லி வழக்காடுகிற ஒரு வக்கீலாக இருக்கிறார். இயேசு ஒரு வக்கீலாக. இது யாருக்கு? மனம் திரும்பி பாவத்தை விட்டு பிசாசை விட்டு மனம் திரும்பி நான் தேவனுடைய பிள்ளையாக வருகிறேன் என்று ஒரு மனுஷன் வர்றான் பாருங்க, அவனுக்காக இயேசு அங்கே வழக்காடுகிறார். நம்ம ஏற்கனவே அநேக செய்திகளில் பார்த்துருக்குறோம். இம்மானுவேல்னா தேவன் நம்முடைய பட்சமாக இருக்கிறார். ரெண்டாவது, தேவன் நமக்காக வழக்காடுகிறார். மூணாவது, தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். 4, தேவன் நம்ம யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறார். அப்படியெல்லாம் இம்மானுவேலுங்கிற ஒரு வார்த்தையை பற்றி சொன்னோம். இயேசுன்னு ஒரு வார்த்தையை சொன்ன உடனேயே தமது ஜனங்களை பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர், தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர், அதான் இயேசுன்னு அர்த்தம். இந்த வார்த்தைகளெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். இப்போ இந்த இயேசு பிதாவாகிய தேவன் தான் ஜட்ஜு, நியாயாதிபதி, சர்வலோக நியாயாதிபதின்னு பிதாவாகிய தேவனை பற்றி ஆபிரகாம் சொல்கிறான். சர்வலோக நியாயாதிபதி நியாயம் செய்யாதிருப்பாரோ அப்படின்னு ஒரு கேள்வி. அங்கே
இங்கே இயேசுவும் அப்படி தான் நிற்கிறாரு. இவன் இந்த மாதிரி பிறந்ததுலேருந்து இப்படி அப்படிலாம் இந்த வக்கீல் சொன்ன மாதிரி இவன் இந்த பாவமெல்லாம் செஞ்சதெல்லாம் உண்மைதான். ஆனால் இவனுடைய பாவங்களுக்கான தண்டனை நான் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு நான் பரிகாரம் செய்திருக்கிறபடியால் இப்பொழுது பாவத்தை விட்டு மனம் திரும்பி இருக்கிற இவனுடைய பாவங்களுக்காக தான் நான் போய் சிலுவையில் ரத்தம் சிந்தி பரிகாரம் செய்தேன். அந்த என்னுடைய பரிசுத்தமான விலையேறப்பெற்ற ரத்தம் அங்கே சிலுவையில் சிந்தப்பட்டதே, அந்த இரத்தத்தை எடுத்து பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்தில் அங்கே இருக்க பலிபீடத்தில் என்னுடைய பாவமில்லாத விலையேறப்பெற்ற இரத்தத்தை இவனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்யும்படி நான் செலுத்தி இருக்கிறேன் அப்படின்னு இயேசு அங்கே பிதாவாகிய தேவன்கிட்ட வழக்காடுறாரு. அப்படி வழக்காடிட்டு இவனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்யப்பட்டு விட்டபடியாலே இவன் பாவி அல்ல, இவன் என் மூலமாக இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவனிடத்தில் வந்திருக்கிறான், மனம் திரும்பி இருக்கிறான், இனி பாவத்துக்கு போக மாட்டான், இவன் பரலோகம்தான் வரணும், இவனை நரகம் அனுப்ப முடியாது, ஏனென்றால் இவனுடைய பாவத்துக்கு பரிகாரம் செய்யப்பட்டு ஆகியிருக்கிறது, இவன் மனம் திரும்பி இருக்கிறான், இவன் பரலோகத்துக்குத்தான் வர வேண்டும், தேவனுடைய வீட்டிலே குடும்பத்திலே பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு அங்கே வழக்காடுகிறார். அந்த இயேசு வழக்காடுகிறதுடைய சாராம்சம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், இந்த ஒருவேளை இவன் பாவியாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்பொழுது மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியாலே இவன் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறான். ஆதாமோட பாவம் அவனோட சேர்ந்த போது பாவியானான். இப்போ மனம் திரும்பி இயேசுடத்தில் வருகிற எல்லாரும் நீதிமான் ஆகிறார்கள். நான் சரிதானே? ஹலோ, ஆமாம், இயேசுடத்தில் வருகிறவர்கள் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள், நீதிமான் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதுதான் ஜஸ்டிஃபிகேஷன் என்று சொல்லுவோம். நீதிமானாக்கப்பட்டான். இயேசு சொல்லிட்டாரான், இவன் மனம் திரும்பிட்டான், கர்த்தர்கிட்ட வந்துட்டான், அதனால் நான் பரிகாரம் செய்திருக்கிறது நிமித்தம் அந்த இரத்தத்தினாலே இவன் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறான் அப்படி சொல்கிறார். நீதிமானாக்கப்பட்டிருக்கிறான். அவன் ஏதோ நீதியாக செஞ்சதில்லை, அவன் ஒரு நீதியாக ஏதோ ஒன்று செஞ்சுருக்கான்னா இயேசுவை என் ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் அவன் செஞ்ச நீதி. ஆமாங்க, யோவான் 16வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன், அது உங்களுக்கு புரியும். யோவான் 16ல் அவன் எப்படி ஒரு மனுஷன் பாவி ஆகிறான்னு எழுதியிருக்கு, அப்படியான ஒரு மனுஷன் எப்படி நீதிமான் ஆகிறான்னு எழுதியிருக்கோம். நான் வாசிக்கிறேன். யோவான் 16ல் 7 முதல், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரமாட்டார். நான் போவேனாயில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இப்போ பாவத்தைங்கிறப்ப என்ன அர்த்தம் சொல்கிறாருன்னு பாருங்கள். அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் பிதாவிடத்தில் போகிறபடியாலே உங்களுடைய நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். பாவம் பற்றி என்ன சொல்கிறாருன்னு மறுபடி பார்க்கலாம். அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்தும். அப்போ பாவம் என்ன சொல்லிட்டாரு? அவன் பழம் தின்னான்னு சொல்லலை, விபச்சாரம் பண்ணேன், வேசித்தனம் பண்ணேன், கொலை செஞ்சேன், திருடுனேன், பொய் சொன்னேன், அப்படியெல்லாம் சொல்லலை. அவன் என்னை ஏற்றுக்கொள்ளலை, பரிகாரம் பண்ணி ரட்சிக்கிறேன்னு வந்த இயேசுவாவே ஏற்றுக்கொள்ளலை, அதனால் அவன் பாவி அப்படின்னு இங்கே சொல்கிறாரு. இப்போ உலகத்தில் எவ்வளோ பேர் மக்கள் பாருங்கள், இயேசுவானவர் எல்லாருடைய பாவங்களுக்காகவும் ஒருவர் விடாமல் எல்லாரும் ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக தான்
இயேசுவானவர் சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி ஜீவன் கொடுத்தார். அப்போ எல்லாருக்காகவும் அவர் பரிகாரம் பண்ணி எல்லாரையும் நீதிமானாக்கிறதுக்கு அவர் வேலை செஞ்சுருந்தாலும் கூட எல்லாரும் வரலை. ஆனால் வந்திருக்கிறவர்கள் கொஞ்சம் பேராக இருந்தாலும் அவங்க நீதிமானாக்கப்படுறாங்க. அப்போ மீதியெல்லாம் நரகம் போகிறாங்களே, அவங்க ஏன் நரகம் போகிறாங்க? அவங்க செஞ்ச எந்த பாவத்தினால நரகம் போகிறாங்க? அவங்க வாழ்க்கையில் அவங்க செஞ்ச பாவங்கள்னால இல்லை. கடைசியில் எவ்வளோ பாவியாக இருந்தாலும் மீட்கிறதுக்குன்னு ஒருத்தர் பரிகாரம் பண்ணாரே, அவரை ஏற்றுக்கொள்ளாததுனால அந்த பாவத்தினால தான் இவன் நரகம் போகிறான் அப்படின்னு சொல்கிறாரு. அவர்கள் என்னை விசுவாசியாதபடியாலே பாவத்தை குறித்தும். இங்கே பாருங்க, சிலுவைக்கல்லன் அன்னைக்கு இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கிட்டான். அதனால் அவன் அதுக்கு முன்னாடி செஞ்சிருந்த பாவமெல்லாம் அவனை நரகம் கொண்டு போக முடியல. அன்னைக்கு ஏசு சொல்லிட்டார், இன்று நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். என்னையா அதிசயமாக இருக்குது. அப்போ அந்த 2 கள்ளர்களில் ஒரு கள்ளன் இயேசுவை ஏற்றுக்கிட்டு பரலோகம் போயிட்டான். இன்னொரு கள்ளன் இவன் மாதிரி தான், அவனும் பாவி தான். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கிறல, ஆனால் அதனால் நரகம் போயிட்டான். ஐயா, 2 பேரும் கள்ளர்கள், 2 பேரும் ஈக்குவல் திருடர்கள். இதில் ஒருத்தன் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கிட்டான். அவன் நீதிமானாக்கப்பட்டவனா பரதேசுக்கு அன்னைக்கே இயேசுனார் கூட பரதேசு போய் சேர்ந்துட்டான். ஆனால் இன்னொரு மனுஷன் இவனை மாதிரியே பாவிதான், ஆனால் இயேசுவை ஏற்றுக்கிறல, மனம் திரும்பலை. இங்கே என்ன சொல்லியிருக்கு? என்னை விசுவாசியாதபடியாலே பாவத்தை குறித்தோம். நான் தான் மேசியா, நான் தான் மனிதர்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் பண்ண வந்தேன். மேசியானா அபிஷேகம் பண்ணப்பட்டவர், பாவத்துக்கு பரிகாரம் பண்ண வருகிறார். லேவியராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த பலிகள் எல்லாம் இயேசுவை குறித்து சொல்லுகின்றன. மோசே வனாந்தரத்தில் மரத்தில் உயர்த்தி வைத்தானே ஒரு வெண்கல சர்ப்பம், அதுவும் கூட அங்கே இயேசுவுக்கு அடையாளமாகத்தான் இருக்கிறது. அங்கே ஏசாயா 53வது அதிகாரத்தில் ஒரு ஆடு அடிக்கப்படுகிறது பற்றி சொல்லப்பட்டதே, அதுவும் ரத்தம் சிந்துகிறது, மீட்பை குறித்து தான் பேசுகிறது. பஸ்கா ஆடு என்ன சொல்லுகிறது? அங்கே எகிப்து தேசத்தில் இஸ்ரவேலோடைய வீடுகள் நிலை சட்டத்திலும் கால்களிலும் அங்கே பூசப்பட்டிருந்த ரத்தம் அங்கே உள்ளே இருந்தவர்களை பாதுகாத்தது. அதுபோல் இங்கே இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். எப்படி? அவர்கள் நீதிமானாக்கப்படுகிறார்கள். ஏற்றுக்கொள்ளாதவர்களை குறித்து பாவிகள் என்று சொல்லுகிறார், ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை குறித்து நீதிமான் என்று சொல்லுகிறார். அதுதான் பாருங்கள், ஆபேலோட ரத்தம் பேசினதை பார்க்கலாம் மிகவும் நன்மையானவைகளை பேசுகிற இயேசுடைய ரத்தத்துக்கும் சேர்ந்தீர்கள் அப்படி எழுதியிருக்கு. எந்த நன்மையை சொல்லுகிறார், எந்த நன்மையானவைகளை பேசுகிறார்னா, இவன் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு பேசுகிறாரு. அந்த ரத்தம் பேசுகிறது. இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு தேவனிடத்தில் வந்திருக்கிறான், ஆதலால் இவன் நீதிமானாக்கப்பட்டான் என்று இயேசுவின் ரத்தம் சொல்லுகிறது. இன்றைக்கும் கூட அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் என்னவெல்லாம் பாவம் செய்தீர்கள், எவ்வளவு மோசமாக தரக்குறைவா நான் இப்படியெல்லாம் போயிட்டனே என்று சொல்லி உங்களுடைய இருதயம் உங்களை குற்றஞ்சாட்டி கொண்டிருந்தாலும் கூட அதெல்லாம் உண்மைதான், அதை இல்லை என்று கர்த்தர் சொல்லவில்லை. அதெல்லாம் உண்மைதான். உண்மையாக இருந்தாலும் அதற்கு மேலாக இன்னொரு உண்மை இருக்கிறது. என்னது? அந்த எல்லா பாவங்களுக்கும் சிலுவையில் இயேசு பரிகாரம் செய்தார். இந்த எல்லா பாவங்களையும் இயேசு தன்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்கு வரவேண்டிய தண்டனை அவர் சகித்தார், ஏற்றுக்கொண்டார். நம்முடைய தண்டனை அங்கே செலுத்தப்பட்டாயிற்று. நமக்கு செலுத்தப்பட வேண்டிய தண்டனை செலுத்தப்பட்டாயிற்று. ஒருவேளை உங்கள் மேலே இல்லை, இன்னொரு இடத்துல உங்களுடைய பாவங்களுக்கான தண்டனை செலுத்தப்பட்டாயிற்று. தண்டனை செலுத்தப்பட்டாயிற்று. இயேசு அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார். இப்போ நீங்கள் மனம் திரும்பிட்டீங்க. இப்போ இயேசு சொல்லுகிறார், நீ நீதிமானாக்கப்பட்டாய் என்று. இப்பொழுது நீங்கள் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கும் போது நீங்கள் நீதிமான் என்ற உணர்வு உங்களுக்கு வருகிறது. ஏதோ நீங்கள் யாரோ சொல்லி கொடுத்ததுனால இல்லை, அல்லது நீங்களாக நினச்சிக்கிறதுனால இல்லை. நான் கனவு கண்டேங்க, கனவுலாலாம் இல்லை.
இங்கே இந்த வசனம் சொல்லுகிறது நீங்கள் நீதிமானாக்கப்பட்டீர்கள் என்று. எப்படி இயேசுவின் ரத்தம் சொல்லுகிறது இவன் நீதிமானாக்கப்பட்டான் என்று. எபிரேயர் 9 ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மனிதனுடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது இயேசுவின் ரத்தத்தால். வாசிக்கிறேன். எபிரேயர் 9:14 நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய ரத்தம், கிறிஸ்துவுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளால் சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுடைய மனசாட்சியை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்போ கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. அதனால தான் ரட்சிக்கப்பட்டவொன்னே இயேசு என் ரத்தத்தெல்லாம் என்னுடைய பாவத்தெல்லாம் போய்க்கிட்டாரு, இயேசுவின் ரத்தம் என்னை கழுவிருச்சு, இப்போ என்கிட்ட பாவம் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? உங்களுடைய மனசாட்சி கழுவப்பட்டிருக்கிறது. உங்களுடைய மனசாட்சி உங்களுடைய மனசாட்சி கழுவப்பட்டதினால இயேசு சொல்லுகிறார் இவன் நீதிமானாக்கப்பட்டான் என்று. இது ஒரு பெரிய விஷயம், நாம் அதை நம்பணும். இந்த ஏட்டிக்கு போட்டியாக கேள்வி கேட்குறவங்க அது எப்படி அவன் செஞ்ச பாவத்துக்கு இவன் தண்டனை அனுபவிக்கிறது, அது எப்படி நியாயம்னு கேட்பாங்க. ஆனால் அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் தண்டனை அனுபவிக்கணும்னா அவன் நரகம்தான் போகணும். அவனை மீட்கணுமானா நீ பட்ட கடனை நான் கட்டிக்கிறேன்னு சொல்கிற மாதிரி வேற ஒரு ஆள் வரணும். அப்படி வந்தவர் தான் இயேசு. அந்த தண்டனையை தான் மேலே ஏற்றுக்கிட்டு தான் செத்தார். நம்ம பட்ட கடனை அவர் கட்டி முடித்தார். இப்போ நம்ம கடைக்காரன் இல்லை, நம்ம பாவியும் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார் நீ நீதிமான் என்று. இப்படி நீதிமான் ஆக்கப்பட்ட விஷயம், நீங்கள் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீதிமான நீங்கள் ஏதோ செஞ்சு நீதிமான் ஆகலை, நீங்கள் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது, உங்களை பற்றி பேசுகிறது. இன்றைக்கும் அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் பழைய நினைவுகள், நம்ம அதெல்லாம் செஞ்சு எப்படி பெரிய பாவியாக இருந்திருக்கோம் பார்த்தீங்களா அப்படின்லாம் சொல்லும்போது அந்த பாவம் இன்னும் தொடர்ந்து ஒட்டிக்கிட்டு இருக்கிறது போல் சில சமயத்தில் மனசில் பற்றும். அதை செய்கிறது பிசாசு. நீ அதெல்லாம் செஞ்சதுனால நீ பாவிதான் 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 அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனால் இயேசு சொல்லுகிறார் இவனுடைய பாவங்களுக்காக நான் பரிகாரம் செய்திருக்கிறேன், என்னுடைய ரத்தம் இவனுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது, செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த பலிபீடத்தில் இல்லை, என்னுடைய பரிசுத்தமான விலையேற பெற்ற ரத்தம் பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய அங்கே இருக்க பலிபீடத்தில் செலுத்தப்பட்டிருக்கிறது. ஆதலால் இவன் மன்னிக்கப்பட வேண்டும், இவன் கழுவப்பட்டிருக்கிறான், நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறான், இப்பொழுது தேவனுடைய பிள்ளை ஆக்கப்பட்டிருக்கிறான், தேவனுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற தேவனுடைய பிள்ளைகளோடு கூட சமமாக இருக்கிறான், மற்றவர்களோட தேவனுடைய ஆஸ்திகளை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியாக இருக்கிறான், இவன் பரலோகத்துக்கு தகுதியாக இருக்கிறான் என்றெல்லாம் இந்த வசனம் பேசுகிறது, இயேசுவின் ரத்தம் பேசுகிறது. அதாவது முக்கியமாக இந்த வசனத்தை எதுக்கு வாசித்தேன்னா, அவர்கள் என்னை விசுவாசியாதபடியாலே பாவத்தை குறித்தும். அப்போ மேஜர் சின் என்ன, எல்லா பாவங்களுக்கும் மேலான பெரிய பாவம் எதுன்னு கேட்டால் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கிற மாட்டேன், இயேசு தேவனுடைய குமாரன்னு அவர் மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சாருங்கிறத நான் ஏற்றுக்கிற மாட்டேன் அப்படிங்கிற ஒன்று தான் பாவங்களே கொடிதான பெரிய பாவம். அவன் அதுக்கு முன்னாடி 4 பேரை கொண்டிருப்பான், விபச்சாரம் பண்ணியிருப்பான், வேசித்தனம் பண்ணியிருப்பான், ஆனால் அதெல்லாம் மன்னிக்கப்பட முடியும். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிற பாவம் இருக்குது பார்த்தீங்களா, அது மன்னிக்கப்பட முடியாது. அதனால தான்
மன்னிக்கப்பட முடியாத பாவம் என்று அதை பற்றி சொல்லுகிறது. பொதுவாக எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட முடியும். மன்னிக்கப்பட முடியாத பாவம் என்னது? இயேசு எனக்கு வேண்டான்னு சொல்லி இரட்சகரை நிராகரிக்கிறது. உன்னை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிறேன், என் கூட வான்னா முடியாது, நான் வரமாட்டேன், நான் என் பாவத்திலேயே இருப்பேன், இயேசு எனக்கு வேண்டியதில்லை, தேவன் எனக்கு வேண்டியதில்லை, நான் தேவனோடு கூட வரமாட்டேன் என்று சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தால் பரலோகம்னு அவர் சொல்ல முடியாது என்று சொல்லுகிற இந்த ஒரு காரியம்தான் இவனை பாவியாக நிலைநிறுத்துகிறது. இந்த பாவம்தான் இவனை நரகம் கொண்டு போகுது. அவன் அதுக்கு முன்னாடி செஞ்ச பாவமெல்லாம் மன்னிக்கப்படுது. பார்த்தீங்களா? சிலுவை கல்லேன் 2 கல்லன்னு நல்லா பாவம் செஞ்சவன் தான். ஆனால் ஒரு கல்லே ஆண்டவரை ஏற்றுக்கிறேன்றான். அதனால் அவன் முன்னாடி செஞ்ச பாவமெல்லாம் அவனை நரகம் கொண்டு போகலை. ஆனால் இங்கிட்ட ஒரு கல்லை இருக்கானே, அவனு இவனை மாதிரி பாவம் செஞ்சவன் இயேசுவும் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் முன்னாடி செஞ்ச பாவங்களும் சேர்ந்து அதெல்லாத்தோட பெரிய பாவமாகிய இந்த இரட்சகரை ஏற்றுக்கிற மாட்டேன், நிராகரிக்கிறேன்னு சொன்னான். அந்த பாவம்தான் அவனை நரகம் கொண்டு போகுது. அப்போ அவன் அதுக்கு முன்னாடி செஞ்ச பாவத்துக்கெல்லாம் சேர்த்த தண்டனை அவனுக்கு கிடைக்கும். அதனால் அருமையானவர்களே, இந்த இயேசுவின் ரத்தம் விலையேறப்பட்டதை பேசுகிறது என்கிறது இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அதை பேசுகிறதை நீங்கள் நிதானித்து பாருங்கள். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது எல்லா பாவங்களும் போயிட்டு, அதுக்கப்புறம் கூட மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவங்கள் 1-2 செஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கு ஒன்று வரிய வாசிச்சிட்றேன். 1 யோவான் 5வது அதிகாரத்தில் 16வது வசனம் வாசிக்கிறேன். 1 யோவான் 5வது அதிகாரம் 16வது வசனம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன். என்னது? மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம், அதாவது நரகம் போக வேண்டியதில்லை. இந்த பாவத்தினால அவன் நரகம் போக மாட்டான், 2 அடி வாங்கிட்டு தப்பிச்சுக்கிடுவான். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை ஒரு சகோதரன் செய்ய கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. ஆனால் மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். எதுக்கு வேண்டுதல் செய்ய வேண்டாமா? மரணத்துக்கு ஏதுவான பாவம். அது என்ன பாவங்க? என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு நான் பரலோகம் போகணும்னு சொல்லி என்னை கூப்பிட வந்தாரே அந்த இயேசுநாதர், அந்த இயேசுநாதர் எனக்கு வேண்டியதில்லை என்று சொல்லுகிறது தான் இந்த பாவம் தான் அவனை நரகம் கொண்டு போகுது. அதனால தான் இந்த பாவத்தை பற்றி சொல்லும்போது அது மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்று பைபிள் சொல்லுகிறது. இவனை நரகம் கொண்டு போகக்கூடிய பாவம் எது? இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறது தான். அதனால் மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் பார்க்க சொல்கிறான். இன்றைக்கு விசுவாசிகள் சில்லறையாக இந்த பாவம் தப்பு அந்த தப்பு பண்ணிட்டேன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம், அதெல்லாம் மன்னிக்கப்பட முடியும். அதுக்காக வேண்டுதல் செய்யலாம், அதுக்காக 2 அடி போடுவார், அப்புறம் மனம் திரும்பிட்டேன்னுமா, அப்புறம் அவனுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கும். அதனால் அவன் பரலோகம் போவான். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கிற மாட்டேங்கிறான் பாருங்க, அவனுக்கு அந்த பாவமும் இருக்கும். இந்த ஏற்றுக்கிற மாட்டேங்கிற பாவம் அவனை நிச்சயமாக நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அதனால தான் இதை மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த வார்த்தைகளில் என்ன பார்க்குறீங்க? ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலாம், மிகவும் நன்மையானவைகளை பேசுகிற இயேசுடைய ரத்தத்துக்கு நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆமாம், உங்களுக்காக நன்மையாய் பேசுகிற ரத்தம். ஆபேலோட ரத்தமும் பேசுதான், இப்போ இயேசுடைய ரத்தமும் பேசுதான், இன்னும் பேசிக்கிட்டே இருக்கான். அப்போ நான் சொன்ன இந்த வக்கீல் இவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, இவன் நீதிமானாக்கப்பட்டான்னு சொன்னவுடனே ஜட்ஜு சொல்லிட்டாரான் இவன் நீதிமானாக்கப்பட்டான் அப்படி சொல்லிட்டு இவனை குற்றம் சுமத்திக்கிட்டு இருந்த அந்த வக்கீலை போயா இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரான். அதனால தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் பரலோகம் போகிறவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய குடும்பத்தில் பிள்ளைகளாய் அவருடைய நன்மை குடும்பத்தில் இருக்க நன்மையை அனுபவிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஓகே, காட் பிளஸ் யூ.